ஹாய் ஹலோ இது அன்புடன் நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் இரவாஞ்சேரி கும்பகோணத்துலேருந்து 25 கிலோமீட்டர் இருக்கோம். அங்கே வந்து இரவாஞ்சேரி மந்தி பிரியாணி அது சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்தோம். என்னோடய மாமா மருமக 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே கன்சீவாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஆசைப்பட்டாங்கங்கிறதுக்காக நாங்கள் வந்து மந்தி பிரியாணி சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆகுது போயிட்டு. சரி நமக்கு லேட்டாகவே வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போடுறோம். ரொம்ப எல்லாம் ஃபேமிலியோடு போகிறப்ப இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சாப்பாட்டுக்கு சாப்பாடும் ஆச்சு, இன்னொன்று வந்து எல்லாரோடையும் சேர்ந்து போன மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு தான் இது. அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, டேபிள் சேர்லாம் இருக்காது. அங்கே வந்து ஒரு கேபினாக இருக்கும். கேபினில் இப்போ அவங்கவுங்க ஃபேமிலி வந்து இப்போ நான் கம்மியாக பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னா சின்ன இடமா இருக்கும். நம்ம வந்து மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய இடம் கொடுக்குறாங்க. இது நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம். அப்போ இந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி கேபினாக இல்லை, ஒரே ஹாலாக இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் போயிருக்கோம். சரி இது செகண்ட் டைம் போவோம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். 2 பேரும் மாமா பசங்க, மாமா பொண்ணு, அப்புறம் அவங்க மாப்பிள்ளை, அப்புறம் அவங்க 2 மாமா பசங்களோட அவங்க 2 பேர் ஒய்ஃபு, அப்புறம் நான், என் ஹஸ்பண்டு, பசங்க இவ்வளோ பேர் தான் நாங்கள் போனோம். எல்லாரோடையும் போகும்போது ஜாலியாக இருந்துச்சு. இந்த பசங்களோட பேசிட்டு அந்த பசங்களும் இந்த பாருங்க என் மாமா பொண்ணோட பொண்ணு செம்ம இங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருந்துச்சு அது. அப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பாடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் முன்னாடியே டேபிள் அந்த கேபின் புக் பண்ணிட்டான். இதுதான் மெனு. மந்தி பிரியாணி, அப்புறம் வந்து என்னென்ன சிக்கன் மந்தி, மட்டன் மந்திலாம் ரீசனபிளாக இருக்குது. 700 to 800ங்கிறது ஒரு நல்ல ரீசனபிள் தான். ரைஸ் வந்து ப்ளெயினாக தான் இருக்கும். ஆனால் வந்து சிக்கன் தந்தூரி மாதிரி வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசி வேறு, எல்லோரும் வந்து வச்சது தான் தெரியும். கடன்னு சாப்பிட்டுட்டோம். எல்லோரும் பேசிக்கிட்டே இதெல்லாம் சாப்பிட்டோம். பசங்களுமே நல்லா சாப்பிட்டுச்சிங்க. ஒரு பிளேட்டு வந்து ஃபுல்லாக சிக்கனு, ஒரு பிளேட் வந்து மட்டன் நடுவில் வச்சுட்டு சுற்றிலும் சிக்கன் வந்து தந்தூரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் பிளேட்ஸ் எடுத்துகிட்டு எல்லோரும் அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்ற மாதிரி எல்லோரும் பிளேட்ஸ் வந்து கையில் வச்சுக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டோம். நாங்கள்லாம் அப்படியே தட்டிலே வச்சு சாப்பிட்டுருந்தோம். எல்லோரும் பேசிக்கிட்டே சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸில் ரைஸ் எல்லாம் எங்கே போச்சுனே தெரில. எல்லோரும் அப்படி சாப்பிட்டோம். என்னமோ ஒரு 10 நாளாக சாப்பிடாம இருந்தது மாதிரி. அது வந்தோடனே அவ்வளோ ஆர்வமாக எல்லோரும் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் 3 இயர்ஸ் முன்னாடி போனப்போ எங்களுக்கு அவ்வளோ தெரியல. இந்த டைம் நாங்கள் போனபோது நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ரைஸும் அந்த சிக்கனும் சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு. யாருமே பேசலை அதுக்கப்புறம். இது சாப்பாடு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து கடகடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். யாருமே எதுவும் ரொம்ப பேசிக்கவே இல்லை அதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும். பசங்களும் பார்த்திங்கன்னா தெரியும், சத்தமே இல்லை, அழகாக சாப்பிட்ருச்சிங்க. நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் உட்காந்து சாப்பிடும்போது நல்லா தான் இருந்தது. இதுக்கு நல்லா சொல்லுன்னு ஒரு கார சட்னி மாதிரி அரைச்சிருந்தாங்க, ஒரு க்ரீன் சட்னி அரைச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் பச்சை மிளகா மட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு போட்டிருந்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்றப்ப. அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. இதை சுற்றி கும்பகோணத்தை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக இரவாஞ்சேரி போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லா வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து அதை ஷேர் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு போகும்போது நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நிறையா ஃபுல்லாக சாப்பிட்டோம். அதனால் வெந்நீர் குடிச்சிட்டு அப்படியே அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் கொஞ்சம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். சில ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா இருந்தது. இந்த பக்கம் வந்து தண்ணி போயிட்டுருக்கு, இந்த பக்கம் ரோடு, மழை வேறு விட்டுருந்தது. மழை பேஞ்சு கிளைமேட்டும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஒரு க்ளவுடியாக இருந்த ஒரு கிளைமேட்டு. மழை பேஞ்சு அப்போ தான் விட்டுருந்துச்சு. அந்த ரோடு சின்ன ரோடு தான், ரொம்ப டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சரின்ட்டு மாமா பையன் விக்கி வந்து என்ன சொல்லிட்டானா, நம்ம இங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்போ எய்த்தாப்பில் வந்து இந்த ஆலமரத்தோட விழுதா அது என்ன சொல்லுவாங்க, அந்த இதை பிடிச்சிக்கிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு அதில் நின்று இப்படி ஆடிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. அது மாதிரி நாங்கள் கத்துறோம், பண்ணாதீங்கன்னு கேட்கவே இல்லை. இரு நான் போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டு என்னமோ பச்சை பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் பார்த்துட்டா ஹாப்பி ஆகிடுவாங்க. அதில் அந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது மேலே ஏறி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டுருக்காங்க. எல்லாம் கத்துறோம். நமக்கு இதெல்லாம் பார்க்க புதுசு. அவங்கெல்லாம் கிராமத்தில் இருந்து அதெல்லாம் நல்லா அனுபவிச்சிருக்காங்க. அதோட ஞாபகத்தில் அவங்க பாட்டுக்கு சல்லுன்னு போயிட்டு வராங்க. அது கூட நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணோம் நாங்கள்.
பார்த்திங்கன்னா தெரியும், பயமே இல்லாமல் அவங்க பாட்டு அசால்ட்டாக இப்படியும் அப்படியுமா போயிட்டு வந்துட்டுருக்காங்க. தம்பி வெயிட்டு தம்பி நீங்க வேற. சுவாதி மாப்பிள்ளை தம்பிக்கும் ஆசை வந்துருச்சு. அவங்களும் போயிட்டு வந்துட்டு பயந்துட்டு அப்புறம் இறங்கிட்டாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணோம் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக. எல்லாம் ஒரு பழைய ஞாபகத்தில் ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் எல்லோரும் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு வாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.